ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். கை கட்டி வாய் கட்டி நெல்ல நினைக்கணுண்டா. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த திசையில் செருப்பு கழட்டி வைக்கணும், எந்த திசையில் செருப்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த செருப்பு வைக்கிற முறை கூட நம்ம வீட்டில் செல்வ வளத்தை குறிக்கும். பொதுவாக நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன தப்பால் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அப்படி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்லா மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சு பார்த்தாலே போதும், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, செருப்பை மெயினாக முக்கிய வாசலுக்கு நேராக ஒரு பொழுதும் கழற்றக்கூடாது. நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது செருப்பை கழற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த செருப்பை நேராக இருக்கும்படி தான் கழற்றணும், தலைகீழ போடக்கூடாது. அதே மாதிரி காலணி சிதறி கிடக்கக்கூடாது. ஏன்னா காலணி சிதறி கிடந்துச்சுன்னா அந்த வீட்டில் சனி கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலணிக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு இருப்பதாக சாஸ்திரம் என்ன செய்து கூறுகிறது. அதனால் இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. சரி, இப்போ நம்ம செருப்பை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது எந்த இடத்துல அந்த செருப்பை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதைக்கும் ஒரு சில சாஸ்திரம் இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாஸ்திரப்படி காலணியை எப்போதும் நம்ம மேற்கு திசை தான் ஒழுங்காக அடுக்கி வைக்க வேண்டும். அப்புறம் வீட்டில் பயன்படுத்தாத மற்றும் அருந்து போன செருப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா அது வழியாக தான் நமக்கு எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளே நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போது செருப்பு வைக்கும் முறை, அப்புறம் வைக்கும் திசை, அதை நம்ம பார்த்தோம். இப்போது அதே மாதிரி வைக்கக்கூடாத இடம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடம் எது அப்படின்னா, வீட்டின் பூஜை அறை அல்லது சமையலறை சுவற்றை ஒட்டி வைக்கக்கூடாது. இதனால் லட்சுமி தேவியின் கோபம் கொண்டு நிதி பிரச்சனையை சந்திக்க நேரிடும். மேற்கு தவிர மற்ற திசைகளில் செருப்பு ஸ்டாண்ட் வைப்பது நல்லதல்ல. அப்படி இடவசதி இல்லாதவர்கள் வடமேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் வைக்கலாம். Thanks for watching. Bye.